மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் நம்மோட மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இணைந்திருக்கிறார். பேசலாம். கிறிஸ்டியனுக்கு ரொம்ப இணக்கமானவர், முஸ்லீம்களுக்கு ரொம்ப இணக்கமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ண போறாரு? அப்படி நீங்க முதல்ல கோபிச்செட்டிப்பாளையத்தில் போயிட்டு ஜெயிக்கிறீங்களான்னு பாருங்க. 41 பேர் செத்தாங்க இல்லையா? அதில் ஒரு கிராமத்துல இருந்துட்டு ஒரு வேன் வந்துச்சு. அதில் வந்தவங்க 3 பேர் செத்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் 300 ரூபா பேசப்பட்ட கதை வந்துட்டு சிபிஐ வரைக்கும் தெரியும். இன்னைக்கு தான் போயிருக்காரு செங்கோட்டையன். அவங்க சார்பாக பேசலாம், பூசத்த கூடாது. என் பொலிட்டிக்கல் விஜய் ஓடி ஒழிஞ்சிட்டாரு. இங்க வந்துட்டு கியூஆர் கோடு கொடுத்தீங்களே, எந்த பொதுமக்கள் வந்தாங்க உள்ள? அது அப்போ பொதுமக்கள் இல்லையா? பொதுமக்கள் இல்லதான். ஓடி போனது தூய சக்தி. அங்க இருந்து அந்த மக்களுக்கு உதவ வந்த சக்தி தீய சக்தி. மக்கள் பார்த்துக்கோங்க. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. தாவேகா சார்பில இருந்து மாமல்லபுரத்துல இன்னைக்கு சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. சமத்துவம் அப்படின்னு சொல்றவங்க, ஆனா இது வரைக்குமே திருப்பரங்குன்றம் விஷயத்தை பத்தி பேசவே இல்லையே, அது ஏன்னு நினைக்கிறீங்க? அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு அரசியல் பலன், தேர்தல் பலன், இதை மையமா வச்சே வந்துட்டு விஜயனுடைய அரசியல் போகுது. அது ஒரு மக்கள் அரசியலா இல்லை. மெய்யான சமத்துவம் அப்படின்னா மக்கள் மத்தியில வந்துடணும், மக்களோட நிக்கணும். மக்களோட நிற்கும் போது வந்துட்டு எல்லா நாளும் கொண்டாட்டம் தான். அரசியல் அப்படின்றது என்னது? அது இன்னும் பெரிய ரொம்ப வலி புகுந்த ஒரு விடயமான உழைப்பை போல அப்படி ஒன்றும் இல்லை, அது செய்யலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு தேர்தல் கண்ணோட்டத்தோட இதான் செய்யறாங்க. அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரம்ஜானுக்கு வந்துட்டு ஒரு தொப்பி ஒன்றத்தை போட்டுக்கிட்டு, அப்படிலாம் யார் கேட்டாங்க? அதே மாதிரி ஒன்று அதுக்கேற்ற மாதிரிலாம் போட்டுக்கிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அப்புறம் இந்த மாதிரி, அப்புறம் தீபாவளிக்கெல்லாம் என்ன பண்ணுவாருன்னெலாம் எனக்கு தெரியல. பொங்கலுக்கு என்ன பண்ணுவாருன்னு தெரியல. பொங்கலுக்கு மாடு கிட்ட ஓட்டிட்டு போவாரா அப்படின்னு தெரியல. அரசியல் அப்படின்றது, செக்குலர் பாலிடிக்ஸ் அப்படின்றது நான் ரிலீஜியஸ். ஏன் அதை வந்துட்டு செக்குலர் அப்படின்ற ஒன்றத்தை வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனை நம்ம சேர்த்தோம் அப்படின்னோம்னா, அதை கூட நீக்கிறதுக்கு பாஜக முயற்சி பண்ணாங்க. அது உச்சநீதிமன்றம் மறுத்துருச்சு. ஏன் செக்குலர்னா, ஒரு அரசியல் ஆளன், ஒரு அரசியல் தலைவன், ஒரு அரசியல்வாதி, ஒரு ஆட்சியாளன், அவனுக்கு வந்துட்டு மதம் சார்ந்த எந்த விதமான பார்வையோ சாய்வோ இருக்கக்கூடாது. இப்போ நான் இருக்கேன், நான் தான் வந்துட்டு சென்னை மாநகரத்தினுடைய மேயர் அப்படின்னோம்னா நான் எல்லாருக்குமானவன் தானே. அப்ப எனக்குன்னு ஒரு சாய்வு எங்கேருந்து இருக்க முடியும்? நான் ஒரு திட்டங்களை தீட்டுறேன், அது எல்லாருக்குமானது தானே. அப்படி வரும்போது இந்த தெளிவு இல்லாம இவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. சமத்துவம் அப்படின்றது என்னன்னா அனைவருக்குமானது இல்லையா? எல்லாரும் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு சமத்துவ கோரிக்கை தான் சமத்துவம். அதுக்கு செக்குலரிசம் அப்படின்றது தான் வந்துட்டு ப்ரீ கண்டிஷன். ஆனா இவங்களுக்கு வந்துட்டு அந்த செக்குலர் அப்படின்றதோடைய ஐடியாலே புரியல இவங்களுக்கு. இவங்க என்ன பண்றாங்க, எல்லா மதத்தையும் வந்துட்டு இது பண்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது அரசியல் ரீதியா, அரசு அமைப்பு ரீதியா, ஜனநாயக ரீதியா மிக மிக தவறானது யார் செஞ்சாலும். இப்ப ஒரு கிறிஸ்தவனா இருக்காரு, அவரு சர்ச்சுக்கு போக போறாரு, இறைவனுடைய வந்துட்டு எல்லாத்தையும் வைக்க போறாரு, பிரேயரை வைக்க போறாரு. ஒரு முஸ்லீமா இருக்கிறவர் அல்லாஹ்கிட்ட அது பிரேயரா வைக்க போறாரு. ஒரு மற்றவங்க தமிழர்களா இருந்தாங்கன்னா முருகன் கிட்ட வைக்க போறாங்க, அந்த மாதிரிலாம் வைக்க போறாங்க. ஒரு பௌத்தரா இருந்தாங்கன்னா அவங்க அதோட இண்டிவிஜுவல் பர்சியூட் தானே வந்துட்டு ஆன்மீகம் அப்படின்றதும் மதன்றதும். அதையே பொது பார்வையா நீங்க பாக்குறீங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு ஒரு ஓட்டு கன்சாலிடேஷனா பாக்குறாங்க. கிறிஸ்டியனுக்கு ரொம்ப இணக்கமானவர், முஸ்லீம்களுக்கு ரொம்ப இணக்கமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ண போறாரு அப்படி? அப்போ இந்த செக்குலர் அப்படின்றத புரியாம நீங்க சமத்துவம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரவே முடியாது. புரியுதுங்களா? இப்ப பகுத்தறிவாதி இதை எதிர்ப்பான். எதுக்கு உங்களுக்கு? இல்ல ஒரு முஸ்லீம் ஏன் இவர் அங்கேயும் போய் காட்டிக்கிறாரு அப்படின்னு நினைப்பான். அதெல்லாம் வேற. அந்த அஃபினிட்டியே கூடாது. அரசியல்ல இருக்க வேண்டிய ஒரே அஃபினிட்டி பீயிங் செக்குலர், பீயிங் சோசியலிஸ்டிக். இவ்வளவுதான். இது ரெண்டு தான். அப்பதான் யூ குட் பி அ டெமோக்ராட். நீங்க ஒரு ஜனநாயகவாதினா அனைவருக்குமானவன் தான் ஜனநாயகவாதி. அதனால ஒன்னொன்னுத்தையும் நீங்க பார்த்துலாம் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. கிறிஸ்டியன்லேயே 1000 பிளவுகள் இருக்கும். எங்க போய் நிற்பீங்க? தென்னிந்திய திருச்சபையில நிற்பீங்களா? இல்ல கேத்தலிக்ல நீங்க போய் நிற்பீங்களா? இந்த டயோசிஸ்ல நிற்பீங்களா? அந்த டயோசிஸ்ல நிற்பீங்களா? இங்க வரவன் அங்க வரமாட்டான், அங்க வரவன் இங்க வரமாட்டான், எல்லாம் இருக்குல்ல. அப்ப பாகுபாடுபட்ட இடத்துக்கு ஏன் போவானே? அப்ப அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை. ஆனா வாக்கு பெறுவதற்காக இப்படி ஒரு விழா ஈஸியஸ்ட் வே. மக்களுக்கு என்ன உணர்வு இருக்கோ அந்த உணர்வு வழியா போயிட்டு அள்ளலாம் வாக்குகள் அப்படின்ற அந்த ஒரு நோக்கம் தானே தவிர இதுல வேற எந்த விதமான நல் நோக்கமும் இல்லை.
இல்ல இப்போ இந்த வாக்கு பெறுறது அதே நோக்கத்துலதான் தீபாவளிக்கு வந்து நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு திமுக சார்பில் இருந்து சொன்னதாவும் நம்ம பார்க்க முடியுமா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், எல்லாம் தப்பு. ம். நான் செக்குலர், எனக்குன்னு நான் வந்துட்டு இறை நம்பிக்கை உள்ளவன், அவ்வளவுதான். மத நம்பிக்கை விட்டுறவன் கிடையாது. நான் இறை நம்பிக்கை உள்ளவன். நீ கூட பார்க்கலாம், விபூதி தான் வச்சுட்டு இருக்கிறேன், முருக பக்தன் தான், அதெல்லாம் வேற விஷயம். நான் அரவிந்தர் வேலை தான் பண்றேன். ஆனா எந்த இடத்துலயும் வந்துட்டு வாழ்த்து அப்படின்றத நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன். பொங்கல் அப்படின்றது அறுவடை திருநாள். தை பிறந்தால் வழி பிறக்கும், என்னுடைய பாரம்பரியம் அது, என்னுடைய அடையாளம் அது. அது வேற விடயம். இந்த பண்டிகை அப்படின்றது எதுக்குமே வாழ்த்து கூறல் கூடாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யூ ஷுட் ஹேவ் டு பி a secular to be a socialist. To be a socialist without being a socialist, you cannot be a democrat. ஒரு ஜனநாயகவாதியா இருக்கணும்னா நீ வந்துட்டு சமத்துவவாதியா இருக்கணும். ஒரு சமத்துவவாதியா இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீ வந்து மதச்சார்பற்றவனா இருக்கணும், சாதிச்சார்பற்றவனா இருக்கணும்ன்றது இன்க்ளூடட். கிறிஸ்துமஸ்க்கு அடுத்து பொங்கல் அப்படிங்கிற மாதிரி பொங்கல்ல வந்துட்டு தாவேக்காவோட வியூகத்தை பார்த்து நாடே வியக்க போகுதுன்னு தாவேக்காவோட நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன வியூகம்னு உங்களால இப்ப நீங்க அங்க போனதே பெரிய அளவுக்கு மக்கள் வியந்து பார்த்துட்டாங்க. ஏன்னா நீங்க சொல்ல போற அடுத்ததுல வியந்து எப்படி பாக்குறாங்க? எல்லாத்தையும் தமிழ்நாடு பார்த்துருச்சுங்க, இந்தியா பார்த்துருச்சுங்க. இதுல ஒண்ணுமே இல்லை. இங்க வந்துட்டு நம்மளுக்கு எதையுமே கொண்டாட கூட தெரியாது. இங்க நடந்துச்ச, அதாவது கும்பமேளா நடந்துச்சுங்களா கங்கை கரையில, 1500 பேர் காண போனா. ஏதாவது சொல்ல தெரிஞ்சது அவங்களுக்கு? கண்டுபிடிக்க தெரிஞ்சதுங்களா? எவ்வளவு பேர் சத்தான்னு தெரியாது. எல்லா டீட்டெயிலும் நீங்க வந்துட்டு மறைச்சிட்டீங்க. என்னது இது வந்துட்டு நீங்க கொண்டாடி நீங்க காட்ட போறீங்க? பொங்கல் உங்களை நம்பிதான் கொண்டாட போறாங்களா தமிழர்? இல்ல பொங்கலுக்கு வந்து கூட்டணி பத்தின கணக்குகள் ஏதாவது வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி, கிறிஸ்துமஸ்க்கு அப்புறமே இருக்குது. நான் தான் சொல்லியிருக்கேன், கிறிஸ்துமஸ் பார்ட்டின்றது அவங்களுக்கு கூட்டணி தான் அப்படின்ட்டு. அது வரலாம் அதெல்லாம் செய்வாங்க. அதே செங்கோட்டையன் அவர்கள் தான் இப்போ ஈரோட்ல வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா முதல் பொதுவெளி கூட்டம் வந்து நடந்தது. அதுல வந்து 35,000 பேர் வருவார்கள்னு சொல்லிட்டு அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனா அவரே தான் சொல்றாரு வந்து 3 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவரோட அந்த அரசியல் அனுபவம் எல்லாம் அவ்வளவுதானா? இந்த நிர்வாக திறமை எவ்வளவுதானா? இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சும்மா கூட்டி சொல்றதுலாம் கணக்கு. அங்கதான் வந்துட்டு பட்டி பட்டியா பிரிச்சு போட்டாங்களே, போட்டு 32,000 பேர்னு கரெக்டா சொல்லிட்டு போட்டான் போலீஸ். ஐஎஸ் பத்தி அவருக்கு தெரியல. அவர் சும்மா வந்துட்டு விட்டான்ஸ் விட்டுட்டு இருக்காரு. 3 லட்சம் பேரா 8 லட்சம் பேரா அப்படின்றது ட்ரோன்ல இருந்து பார்த்தாலே எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, அதெல்லாம் தேவையில்லை. அவர் அங்க போயிட்டு ஏதோ சாதிக்க நினைக்கிறாரு. அவரு செங்கோட்டையனுக்கு சொல்றேன், நீங்க முதல்ல கோபிச்செட்டிப்பாளையத்துல மீண்டும் ஜெயிக்கிறீங்களான்னு பாருங்க. நீங்க வாக்கு பிரிக்கக்கூடிய ஒரு அரசியலை பண்ணுவீங்க. நீங்க பிரிக்கக்கூடிய வாக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமா அமையும். ஆனா வெற்றியை தரமா இல்லையான்றது பொறுத்துட்டு தான் பார்க்கணும். இல்ல இந்த கொங்கு மண்டலத்துல வந்து அதிமுக வந்து அங்க கோலொன்று இருக்கு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச ஒரு கதை. அங்க வந்து தாவிகாவுமே இப்போ வந்து அந்த அளவுக்கு ஈக்குவலா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்னங்க அத்தாட்சி இருக்கு? என்ன அடிப்படையில் இப்போ இளைஞர்கள் ஒரு சாதாரண 18 வயசு 19 வயசு அவங்க வந்து விஜயை நோக்கி போறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு ஈர்ப்பு. அவர் ஒரு நடிகர், நல்லா டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒரு 25 வயசு பையனுக்கு எப்படி ஈர்ப்பா இருக்கும் விஜய்? இல்லை 25 வயசு பொண்ணுக்கு எப்படி ஈர்ப்பா இருப்பார் விஜய்? அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையை பத்தி தெரியும் இல்லையா? வாழ்க்கையில நல்லது கெட்டது தெரியும் இல்லையா? பொருளாதாரத்தை பத்தி தெரியும் இல்லையா? அவங்க எந்த அடிப்படையில விஜயை நம்புவாங்க? ஒண்ணு சொல்லுங்க பார்ப்போம். நம்பிதானே போயிட்டு இருக்கிறாங்க. எங்கங்க போனவங்க தான் செத்து போயிட்டாங்க. 41 பேர் பாத்தீங்க. அப்புறம் என்ன இருக்குது? அதுக்கப்புறமாவும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் அவரை பின்னாடி போய்கிட்டே தான் சார் இருக்கு. அர்த்தம் இப்ப அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னம்னா, அவரோட மயங்கி அவர் மேல அபிமானம் கொண்டவங்க போறாங்க, அவ்வளவுதான் அர்த்தம். இப்ப அவரையா 3 லட்சம் பேருன்னு சொல்றாரு அப்படின்னம்னா, முதல்ல 32,000 பேர் வந்தது வந்துட்டு எல்லாருக்கும் போலீஸ் வழியா தெரிஞ்சு போச்சு. அங்க இருக்கிற ஈரோட்ல இருக்கிற மொத்தம் தொகுதிகள் 8 தொகுதிகள் சேர்த்தீங்கன்னா 19,50,000 ஓட்டு. அதுல 32,000 எந்த மூளைக்குன்னு சொன்ன உடனே அவர் அப்படியே மாத்தி 3 லட்சம் பேருன்றாரு. இவ்வளவுதான். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? 32,000 பேர் என்ன 32,000 பேர்? ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சில 2 லட்சம் 2.5 லட்சம் பேர் ஓட்டர் இருக்கான். அதுல என்ன எந்த மூளைக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்றதுனால சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு? 3 லட்சம் பேர் அப்படின்றாரு. இல்ல அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு பணமுமே கொடுக்காம வாகனங்களுமே ஏற்பாடு செய்யாம இந்த கூட்டம் வருது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்களே. சரி நல்லது. இவங்க எதுவும் ஏற்பாடு செய்யலை அப்படின்னோம்னா 41 பேர் செத்தாங்க இல்லையா? அதில் ஒரு கிராமத்துல இருந்துட்டு ஒரு வேன் வந்துச்சு. அதில் வந்தவங்க 3 பேர் செத்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் 300 ரூபா பேசப்பட்ட கதை வந்துட்டு சிபிஐ வரைக்கும் தெரியும். அதனால வந்துட்டு இன்னைக்கு தான் போயிருக்காரு செங்கோட்டையன். அவங்க சார்பா பேசலாம், பூ சுத்தக்கூடாது. பூ சுத்தக்கூடாது அப்படிங்கிறது உங்களோட கருத்தா இருக்கா? இல்ல, உண்மையை சொல்ல வரேன். உண்மையை சொல்றதுக்கும் பூ சுத்துறதுக்கும் என்னோட கருத்துலாம் கிடையாது, தான் உண்மை. ஆனா வந்துட்டு
ஒரு பொலிட்டிக்கல் விஜய் அப்படிங்கிறது வந்து ஆக்டர் விஜயை விட ரொம்ப பவர்ஃபுல் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே. அருண்ராஜ் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அதை எப்படி எடுத்துக்கிறது? அவர் அங்க இருக்காரு. எந்த இடத்துல வந்துட்டு பொலிட்டிக்கல் விஜய் தன்னை நிரூபிச்சிருக்காரு? ஒரு பொலிட்டிக்கல் விஜயா நிரூபிச்சிருந்தாரா நீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்களா திருப்பரங்குன்றதுக்கு ஏன் பதில் சொல்லுங்க? ஏன் பொலிட்டிக்கல் விஜய் ஓடி ஒளிஞ்சிட்டாரு? ஏன் பொலிட்டிக்கல் விஜய் கரூருக்கு அப்புறம் 72 நாள் வெண்ட வரல? எங்க போனீங்க? உங்களுடைய பொலிட்டிக்கல் நாலேஜ், உங்களுடைய பொலிட்டிக்கல் பவர், உங்களுடைய பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிலாம் என்ன ஆச்சு? எவ்ரிதிங் காட் கிரம்பிள்டு, நத்திங். இது வந்துட்டு ஆக்டிங் கிடையாது, அரசியல் அப்படின்றது. அரசியல்ன்றது ஒரு ஆழ்ந்த புரிதல் தெளிதல் இருந்துட்டு வரக்கூடியது. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கே விஜய் தயாரா இல்லை எதையுமே. அதனால தான் குறுக்கு வழியில போயிட்டு இருக்காரு அவரு. அதான் நான் சொல்ல வரேன். விஜய் ஆரம்பத்திலிருந்தே மக்கள் அரசியலுக்கு வரல, ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸுக்கு போறாரு அவரு. யாரோட கூட்டணி வைக்கலாம், யாரோட போனால் என்ன வரும், என்ன ஃபங்க்ஷன் பண்ணலாம், எப்படி அதை ஃபங்க்ஷன் பண்ணலான்ட்டு மக்கள் புத்தாடு. இப்போ ஈரோடு விட்டுருங்க, புதுவைக்கு வந்தார் அவர். 5000 பேர் உள்ள அனுப்புனாங்க இல்லையா? அதில் யார் பொதுமக்கள்? இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்துட்டு QR கோடு கொடுத்தீங்களே, எந்த பொதுமக்கள் வந்தாங்க உள்ள? அது அப்போ பொதுமக்கள் இல்லையா? பொதுமக்கள் இல்லை தான். வேணா நீங்கள் வேணா போய் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் வரல? நீங்கள் பொதுமக்கள்கிட்டே ரீச் ஆகலை. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்பாடு எதுவுமே மக்கள்கிட்ட ரீச் ஆகல. அப்ப அங்க வந்தவங்க எல்லாம் யாரு? அந்த 5000 ரசிகர்கள். ரசிகர்களும் பொதுமக்கள் தானே சார்? ஓகே, பொதுமக்கள் வந்தாங்க. இல்ல இப்போ இந்த ஈரோடு அதுல பேசும்போது தான் ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ சமீபத்துல நாமக்கல்லோட கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் வந்து ஒரு பெண்ணிடம் வந்து தற்பா நடந்துக்கிறதா ஒரு செய்திகளை வந்து பார்க்க முடியுது. அந்த தனிப்பட்ட முறையில் அதெல்லாம் எதுவும் பேச வேண்டாமா? ஒரு மனிதன் பண்ணக்கூடிய தவறை வந்துட்டு ஒரு அமைப்பு மேலேயோ, ஒரு இயக்கத்தின் மேலேயோ, ஒரு தலைவர் மேலேயோ போடக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்துட்டு தீய சக்தின்னு திமுக சொல்றீங்க, உங்களோட தூய சக்தின்னும் நீங்க சொல்லிக்கிறீங்க. அங்கே கரூரில் வந்துட்டு உங்களை பார்க்க வந்த மக்கள் தான். அவங்க வந்துட்டு செத்து விழுந்தாங்க. செத்து விழுந்ததை வந்துட்டு ஏர்போர்ட்டில் நீங்கள் அந்த இடத்த விட்டு நீங்கள் ஓடி போயிட்டீங்க. ஏர்போர்ட்டை நீங்கள் போகும்போது பத்திரிகையாளர்லாம் சொல்கிறாங்க, ஐயா 30 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்றாங்க. என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் என்ன சக்தி? தூய சக்தி. இங்கே இருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு 2 மணி இங்கேருந்து புறப்பட்டு அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் மற்றவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சு அங்கே இருந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அதுக்கப்புறம் 10 லட்சம் அறிவிக்கிறார். அவர் 10 லட்சம் அறிவிக்கலைன்னா நீங்கள் 20 லட்சம் அறிவிக்க போகிறதில்ல. சரிதானா? அவர் யாரு? ஓடி போனது, இடத்த விட்டு ஓடி போனது தூய சக்தி. அங்கே இருந்து அந்த மக்களுக்கு உதவ வந்த சக்தி தீய சக்தி. மக்கள் பார்த்துக்கோங்க. ஒருத்தர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை கேட்ட உடனே அந்த மக்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கணும். அதில் இருக்கக்கூடிய உண்மையை புரிஞ்சுக்கணும். சும்மா நீங்கள் வந்து தீய சக்தி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஒன்று அப்படியே ஆகிடாது. விஜய்க்கு வந்துட்டு அது புரியணும். அந்த அரசியல் அப்படின்றது என்ன அப்படின்னோம்னா, ஒரு மக்களுடைய தெளிவில் வந்துட்டு அது போயிட்டு பதியணும். எங்கே இருக்கு? கருத்தில் பதியணும். எங்கே இருக்கு? இவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாமே, தீய சக்தி எல்லாமே வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க பயன்படுத்தின வார்த்தை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ அதிமுக அந்த கட்சியோட தலைவர்கள் அப்படியே இவர் எடுத்துக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு தலைவர்களா? இல்லை, அதாவது அதிமுகனுடைய ஓட்டு பேங்க் அவர் எதிர்பார்க்கிறாரு. அவர்கிட்ட அவருடைய ரசிகர்களை தாண்டி எதுவுமே கிடையாது. அவருடைய ரசிகர்களை தாண்டி அவருக்கு வந்துட்டு இன்னொரு வாக்கு சக்தி தேவைப்படுது. அதனால தான் கூட்டணி அப்படின்ற அவருடைய அவரும் நெகோஷியேட் பண்ணாரு அதிமுகவோட. ஸோ இப்போ அந்த அதிமுகனுடைய ஓட்டு பேங்க் எம்ஜிஆருடைய அந்த அபிமானிகள் அவரை வந்துட்டு இவர் ஈர்க்க பார்க்குறாரு. அதுக்காக அதெல்லாம் சொல்றாரு. எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்ட்டு சொல்றாரு. வேற ஒன்றும். தேங்க்யூ சார்.